ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அது மட்டும் மத்தியான எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ மெஜாரிட்டியாக மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா M3 பேப்பர் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். இந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் பேப்பர் இருக்கும். இதில் எப்படி வந்து நம்ம அதிக மார்க்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான கரண்ட் பேப்பர் அண்டு அரியர் பேப்பர் வந்து இன்றைக்கி எக்ஸாம்ஸ் இருந்திருக்கும். காலைல கரண்ட் பேப்பரும் மத்தியானம் வந்து அரியர் பேப்பரும் இருந்திருக்கும். இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை காலையில் நடந்த பேப்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் மெஜாரிட்டியாக டிஓசி கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் மீடியமாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஈஸி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. காலையில் இது போக வேறு எதுவும் டிபார்ட்மெண்ட்ஸ் எக்ஸாம்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவு கொஞ்சம் மீடியமாகவும் ஈஸியாக வந்துருந்த மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ஆனால் நம்ம கம்யூனிட்டி டாப்பில் கொஞ்சம் கஷ்டமாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஓட் பண்ணியிருந்தீங்க. அது உங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து வேரி ஆகலாம். ஸோ அதனால் உங்கள் டிபார்ட்மெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி கொஸ்டின் வந்துருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மத்தியான எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் மேத்தமெட்டிக்ஸ் அதே மாதிரி டிபிடிஇ இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் வந்து M3 பேப்பர்ஸ் அரியர் எக்ஸாம்ஸ் இருந்திருக்கும். ஸோ இது மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு கொஞ்சம் ஈஸியாகவும் மீடியமாக தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் நீங்கள் 2 பேப்பர் கான்சென்ட்ரேட் பண்ணனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்திருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரிஞ்சிருக்கும். அதனால் இந்த மத்தியான எக்ஸாம் பேப்பரும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு கொஞ்சம் மீடியமாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லியிருந்தீங்க. கொஸ்டின் பொறுத்தவரை ஓரளவு அட்டன் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் வந்து நீங்கள் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி படிச்சிருக்கப்போ உங்களால் வந்து இது அட்டன் பண்ண இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர் கொஞ்சம் மீடியமாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் பேப்பர் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி தேவையான ஸ்டேஷனரிஸ்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துருக்க எல்லாமே கண்டிப்பாக வரும். அதாவது நீங்கள் அந்த டயக்ராம்ஸ்லாம் கரெக்டாக வந்து ரெப்ரசன்ட் பண்ண பாருங்கள். ஸோ பாயிண்ட்ஸ்லாம் ஒரு இதில் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸை கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ண பாருங்கள். கரெக்டாக வந்து பாயிண்ட்ஸை வந்து பிளாட் பண்ண பாருங்கள். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒன்று, அவங்க பேராபோலா கேட்டிருக்காங்களா இல்லை ஹைப்பர் போலா கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறதான் கரெக்டாக ரீட் பண்ணி பாருங்கள். மார்க்கிங் பண்ணுற பாயிண்ட்ஸை கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி டிகிரிலாம் எடுக்கீங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டாக வந்து 90 டிகிரினா எந்த சைடு வச்சு கரெக்டாக எடுக்கணுமோ அதை கரெக்டாக வந்து எடுக்க பாருங்கள். இப்போ வந்து டயாமீட்டர்னு சொல்லிட்டு கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. அது வந்து 18 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை ரேடியஸாக வந்து கண்டிப்பாக வந்து 9 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பண்ணாமல் கரெக்டாக வந்து பண்ண பாருங்கள். கேட்டிருக்க கொஸ்டின் என்னவோ அதை ரீட் பண்ணி நல்லா அட்டன் பண்ண பாருங்கள். நீங்கள் வந்து எந்த கொஸ்டினுக்கு படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக கொடுக்காம அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடாக கொடுக்க பாருங்கள். டயக்ராம்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் இல்லைனா மட்டும் அட்டன் பண்ணுறதுக்காக சும்மா வேணால் ஏதாச்சும் ஒரு டயக்ராம் போடுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி அவங்க கேட்டதுக்கு ஆன்சர் கொடுக்க பாருங்கள். ஸோ அந்த கொஸ்டினில் சைக்கிளாடா எபிசைக்கிளாடா ஹைப்போ சைக்கிளாடா இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். கொஸ்டினை கொஞ்சம் நல்லா படித்து ரீட் பண்ணுங்கள். இந்த பேப்பர் பொறுத்தவரை கண்டிப்பாக நீங்கள் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணணும். டயக்ராம்ஸ் பொறுத்தவரை ஈஸியாக இருந்துக்கோ கஷ்டமாக இருக்கோ அது ரெண்டாவது விஷயம். நீங்கள் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் இந்த பேப்பர் இருக்குது. ஸோ எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடுவில் சென்டரில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து தேடுவீங்க. ஸோ முடிஞ்சால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி அந்த டிராஃபிக் ஜாம்லேருந்து வெளியே வர பார்ப்பீங்க. அதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரியாத டயக்ராம் மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை முடிஞ்சளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தப்பாக இருந்தாலும் அதுக்கு ரிலேட்டடாக வச்சு உங்களுக்கு டயக்ராம்ஸ் வந்துடும். அதுக்கு மார்க்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கல அப்படின்னாலும் ஓரளவு உங்களுக்கு மார்க்ஸ் கிடச்சிரும். ஸோ அதனால் யாரும் வந்து பயப்படாமல் அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உங்கள் ரெகுலேஷன் 2021 இப்போ வந்து தேர்ட் இயர் முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து காலையில் எக்ஸாம்ஸ் கொஸ்டின் வந்து ஈஸியாக இருந்துச்சு. மத்தியான எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ போன டைம் இப்போ உங்கள் சீனியர்ஸ் இருப்பாங்க, அதாவது இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களோட கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போன டைம் வந்து காலையில் கொஸ்டின் வந்து கஷ்டமாக வந்துருந்துச்சு, மத்தியான கொஸ்டின் வந்து ஈஸியாக வந்துருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த டைம் உங்களுக்கு காலையில் கொஸ்டின் ஈஸியாக வந்துட்டு மத்தியான கொஸ்டின் கஷ்டமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி வந்தனால சொல்கிறேன், கண்டிப்பாக இப்படி வரணும் இல்லை. மேபி 2 கொஸ்டின் ஈஸியாக வரக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். லைனெல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைன்லாம் கரெக்டாக வந்து தெளிவாக ட்ரா பண்ண பாருங்கள். அந்த செக்மெண்ட்டெல்லாம் லைன் செக்மெண்ட்லாம் கரெக்டாக வந்து ட்ரா பண்ணிடுங்க. கரெக்டாக வந்து மெஷர் பண்ணுங்கள். எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து கரெக்டாக ட்ரா பண்ண பாருங்கள். எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.